குமரன் நம்ம ட்ரெண்டிங் கெட்ட குமரன் நாடகத்தை காண்போமா? என்னடா இது சும்மானா கத்தினே இருக்குது. டைம் வேற 6 மணி தான் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஜான் ஜான் சீக்கிரம் எழுந்துரு, டைம் ஆகுது. எழுந்து போய் ஜாம் பண்ணு. அப்பா ஏன் சீக்கிரம்பா போய் ஜோம் பண்றேன்ப்பா. இவர் வேற காலையில எழுப்பி ஜோம் பண்ணு பைபிள் படின்றாரு. இனிமே வரமாட்டாரு. சரி எப்போ பண்ற போல பிரிச்சு வச்சுட்டு நாம தூங்குவோம். 8 மணி ஆயிடுச்சா? நான் வேற வெளியே போனோம். சரி கிளம்பலாம். அப்பா அப்பா நான் கிளம்பிட்டேன்ப்பா. காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போ. எந்த கெட்ட பசங்க கூட சேராத, புரியுதா? காலேஜ் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், ஓகேவா? ஓகேப்பா நான் போயிட்டு வரேன். பாய். இந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு கடுப்பாயுது. இவர் வேற சட்டை போடு பெல்ட்டை போடு பேண்ட் போடுன்னுக்குறாரு. ஏது இது? பேண்ட்டை மேலே தூக்கு, சட்டை வச்சு விடு, காலர் பட்டனை திறந்து விடு. எங்க நம்ம சைனா காணோம்? அப்பா இது இன்னும் நம்ம மச்சனை காணோம். சரி ஃபோன் பண்ணுவோம். ஹலோ எங்கடா இருக்கிற? வாடா சீக்கிரம் நம்ம பாயிண்ட்டுக்கு. வெயிட் பண்றேன். அதை வந்துட்டு பாருதல பின்னாடி இருப்பதா கை கட்டுற பார்த்தல அதோ இங்க வந்துட்டு வந்துடுறதில்ல கொஞ்ச நேரத்துல. என்னடா வரத்துக்கு இவ்வளவு நேரம்? அது விடுதல வரவே இல்லை, லேட் ஆயிடுச்சு. சரி காலேஜுக்கெல்லாம் வண்டி விடாத, நேரா பீச்சுக்கு விடு. அப்புறம் அந்த டர்னிங்ல எல்லாம் சும்மா வீலிங் அடி. இப்ப பாரு வச்சு வீலிங்கு. நாடா இவனுக்கு ஆளே காணோம். இதோ வரானுங்க. டேய் ஏன்டா இவன் லேட் பண்ணீங்க? அது விட்றா பாத்துக்கலாம். சரி விடுங்க, இப்போ மேட்ச் சொல்லலாம். ஸ்பாட்டுக்கு வேற வந்தாச்சு. எனிமிஸ் வேற வந்துருப்பாங்க. கேம் விளையாடலாம் வாங்கடா. வந்துட்டா ஃபர்ஸ்ட் அனுங்கடா. ஐயோ லைஃப் போற அடி உயிரை காப்பாத்துங்க. போகலாம் அட்டாக். நானும் போயிட்டு நான் வரையறா. டேய்ரா நான் வரேன். இந்த பையன் மாட்டிக்கினா. டேய் ஹெட்ஷாட் போடுறேன். ஹெட்ஷாட்ரா. ஓகே எல்லாம் காலி. கிளம்பு. சரிடா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஊட்டிக்கு போலாமா? டேய் ஊட்டிக்கா? டேய் எங்க அப்பா வேற அனுப்ப மாட்டாரா அவ்வளவு லாங்குலாம். நடா இன்னுமாடா உங்க அப்பாக்கெல்லாம் பயந்துனுக்குற? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்றோம் மச்சி, ஆனா செய்வே இல்லையா தெரியலையா? என்னடா விஷயம் சொல்றா? டேய் உனக்கு நிறைய சொத்து இருக்குது. நீ என்ன பண்ற? சொத்து பிரிச்சு வாங்கிட்டு வந்துடுறா. டேய் அது எப்படா தருவாரு? நீ வேணா பாரு. வீட்டுக்கு போன ஏன் அங்க போன இங்க போன, வீட்டு டைம் ஆச்சு லேட் ஆச்சுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆமாடா பிள்ளை கேட்பாங்கடா. நீ வேணா வீட்டு வெளியே இருந்து பாரு. ஒரு ரேஞ்சே வேறடா. அப்புறம் உன்னை யாரு கேட்பா? சொத்து வேற எடுத்துன்னு அவள்தான். இன்னொரு உன்னோட கவலை. பிசினஸ் பண்ணியா முகேஷ் அம்பானி ஆவிடா போடா. அப்படியா? சரி பார்க்கலாம். வீட்டுக்கு வேற வந்துட்டோம். இன்சைட் பண்ணலாமா? இதெல்லாம் வேணாம் விட்டு. ஜான் ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. காலேஜ்ல கொஞ்சம் கிளாஸ் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே போ. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போலான்னு இருக்கிறேன். வெளியே வா.
வெளியே எங்க போக போற? ஃப்ரெண்டு வந்து ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறாங்க, அதான் போலான்னு இருக்கேன். 1 வீக் ஆயிடும். அதெல்லாம் வேணாப்பா, நம்ம ஃபேமிலியோட போகலாம். ஃப்ரெண்டு கூடலாம் அவ்வளோ லாங் வேணாப்பா. ஏன்பா நான் ஏன் போகக்கூடாது? நான் எதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக எனக்கு தெரியுமா? நான் எடுக்கிற முடிவு இருக்கலாம், நீங்க எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்றீங்க. வேணாப்பா, நீ கர்த்தரோட பிள்ளை, மற்ற பசங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நீ இருக்கணும். அதனால தான் சொல்றேன். எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க தெரியுமா? நான் வட்டதே இப்படி இருக்கிறது தெரியுமா? எனக்கு இந்த வீடே பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டே போறேன். அவள்தான், நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒரு தனி பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளாக போறேன். நான் இந்த ஊரை விட்டு வெளியே போக போறேன். என் பங்கை எனக்கு பிரிச்சு கொடுங்க. ஏன்பா இப்படிலாம் பேசுற? நான் அவ்வளோ டார்ச்சரான அப்பாவும் நானு. நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கோ, நல்லா ஜெபம் பண்ணு, பயில் படி, மற்ற பசங்க சாட்சியாரு, அப்படிதான் சொல்றேன் நானு. நீ நீ எங்க எல்லாரையும் வெறுக்கிற. வேணாப்பா, எங்களை விட்டு போகாத, எங்களுக்கு கூடவே இருந்துரு ப்ளீஸ். என்னை விட்டு போகாதப்பா. அதெல்லாம் என்னால முடியாது, நான் கிளம்புறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுங்க. அப்படியா? சரிப்பா, உன் இஷ்டம், நீ நல்லா இருந்தா போதும். இந்தாப்பா, உனக்காக நான் சேர்த்து வச்சது இதான். ஏன்பா அழுறீங்க? இல்லப்பா, இப்ப இருக்க பசங்க எல்லாம் நல்லா படி, ஒழுக்கமாறு, நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கோ, எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு நட, இப்படிலாம் சொல்லும்போது சரி சரின்றாங்க. பட் உலகத்தை நோக்கி தான் போகிறாங்க. உன் தம்பியும் அப்படிதான்ப்பா. நான் என்னமோ அவனை கட்டி போட்ட மாதிரி இப்போ ஃப்ரீடமா போயிருக்கான். பட் ஆனால் உலகம் அவனை விழுங்காம பார்த்துக்கணும். நான் ஜெபம் பண்றேன், கண்டிப்பா என் பையன் எனக்கு கிடைப்பான். என் ஜான் திரும்பி வருவான். ஹலோ, வந்துடுடா. நீ சொன்ன போது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி வாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். இனிமேல் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். இன்னைக்கு அங்கே தான் பார்ட்டி, வந்துடுடா. சரி ஓகேடா, போயடா. மிட் நைட் ஆயிடுச்சு, காலைல பார்க்கலாம். ஓகேடா, பார்த்து பத்திரம் போயிட்டு வாடா. யாரு பெத்த புள்ளியோ கதவுலாம் திறந்து வச்சிருக்கு. இன்னும் உள்ள பணம்லாம் இருக்குது. இன்னைக்கு ஜாலி தான். ஐயோ என் பேகு, ஐயோ என் பணம். அச்சுச்சோ, நேற்று வேற என் கதவு திறந்து வச்சு தூங்கிட்டேன். ஐயோ எவனோ வந்து தூங்கிட்டு போயிட்டானே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு. ஏய் என்னடா பேய் அடிச்ச மாதிரி உட்காந்து இருக்கிற? நேற்று ராத்திரி என் கதவு திறந்து விட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். என் பணத்தை எல்லாத்தையும் திருட்டானுங்கடா. டேய் அறிவில்ல, அவ்வளோ பணத்தை சீ போடா. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலடா. ஐயோ, இந்த ஹோட்டல புக் பண்றது கூட இப்ப எங்களை காசு இல்லடா. டேய் உங்களை நம்பி நான் பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டேன்டா. போடா. என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை தாண்டா நம்பி வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்தேன். நாங்களே உன் பணத்தை நம்பி தான் வந்தோம். இதெல்லாம் சரிப்பட்ட வராது. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுக்குடா இருக்கணும், நான் கிளம்புறேன். நீ ஏதாச்சும் என் கூட இருப்பியா? டெய்லியும் ஒன்று எதுக்கு வந்து பிக்கப் பண்ற? நீ கொடுக்குற டிப்ஸுக்கும் காசுக்கும் தான். இப்போ அதுவே இல்லை, நான் எதுக்குடா இருக்கணும்? போட்ட 6 மாதங்களுக்கு பிறகு. ஐயோ பசிக்குதே. இனி அப்பா கையிலயும் போக முடியாது. இனிமே அதெல்லாம் வேலை பார்த்தா தான் நம்மளால போட முடியும். அண்ணே எதனா வேலை போட்டுதாங்கண்ணே, நான் நல்லா வேலை செய்வேண்ணே.
சார் சார் உங்க ஹோட்டல்ல எதுனா வேலை கிடைக்குமா? தம்பி இங்க வேலை எல்லாம் இல்ல, கிளம்பு கிளம்பு. ஐயோ பசிக்குது, வேலை வேற தர மாட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ ரொம்ப பசிக்குது, யாரும் வேலை தர மாட்டாங்க. ஒருத்தர் பண்ணி வைக்கிறாரு, அவருக்கு டேச்சு எதுனா கேட்டு பார்ப்போம். அண்ணா இதை வச்சு வேலை போட்டுட்டாங்கண்ணா. வேலையா? காசெல்லாம் தர மாட்டேன், ஒரே வேலை சோறு மட்டும் போடுவேன், அதுவும் நைட்டு மட்டும் தான். இஷ்டம்தான் செய், இல்லைன்னா போ. சரிண்ணா, நான் இந்த வேலையை பார்க்கறேண்ணா. இந்தா தவிடு, பண்ணிங்க இதான் சாப்பிடணும். நான் ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வரேன், அது வரையும் நீ தான் பார்த்துக்கணும். சரிங்கண்ணா சரிண்ணா. ஐயோ ரொம்ப பசிக்குதே, இவங்க வேற ராத்திரி தான் சாப்பாடு தரேன்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா பன்னியோட சாப்பாடுக்குது, இது ஏன் சாப்பிடலாமா? ஏய், என் பண்ணிக்கு நீ சாப்பாடு கொடுத்தா அதை நீ சாப்பிட்றியா? இனிமே நீ எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல, நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப பசி எடுக்குது, வேலை யாரும் தர மாட்டாங்க. கொடுத்த வேலையும் இப்படி போயிடுச்சு. என் வீட்டுல எல்லாரும் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. எங்க அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். தேவையில்லாம நானும் அட்வைஸை கேட்டு இப்படி என் லைஃபை கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா கிட்ட நான் திரும்பி போனால் என்னை சேர்த்துப்பாரா, இல்லைன்னா என்னை துரத்தி அனுப்பிச்சிருவாரா? போடமா வேணாவா? ஐயோ குழப்பமா இருக்கு. ஐயோ பசிக்குதே, பசிக்குது, பசிக்குது. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கிறேன். சின்னஞ்சிறு வயசுல சிறுமா பார்த்தேன், அடிக்காலமா தேடி வந்தேன். உள்ளம் அன்பை எண்ணி பஞ்சி பஞ்சாவாடு, சின்ன உள்ளம் அன்பை எண்ணி சொல்லி சொல்லி பாடுப்பா. அப்பா அப்பா. யாரா அது? அப்பா தம்பி வந்திருக்கான்பா. தம்பியா? எனக்கு இருக்குது ஒரே புள்ள, அது நீ மட்டும் தான், புரியுதா? வேற யாராச்சும் மகனை சொல்லிக்கிட்டு வந்தாச்சுங்க, ஆனா அடிச்சு துரத்த அவனை வெளியே அனுப்பு. என் மூஞ்சில முழிக்கூட சொல்ல அவனை. டேய் போடா வெளியே, போடா வெளியே. ஐயோ இது அண்ணா என்னை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கண்ணா. அப்பா என்னை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே அப்பா. கனவா? இப்போ நான் அப்பா கிட்ட போனா என்னை இப்படிதான் அடிச்சு தொத்துவாங்களா? கண்டிப்பா அப்பா இப்படி பண்ண மாட்டாரு. எதுக்கும் நான் அப்பா கிட்ட போய் பார்க்கறேன். ஏசப்பா, என் பையன் ஜான் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலப்பா. ஆண்டவரே, நீங்க தப்பா அவனை கூட்டின்னு வரணும், திரும்ப இந்த வீட்டுக்கு அவனை அழைச்சிட்டு வாங்கப்பா. என் பையனை எனக்கு திருப்பி கொடுங்கப்பா. அப்பா. யாரு? அப்பா நான் ஜான் வந்துக்கிறேன்ப்பா. ஜான், நீ திரும்பி வந்துட்டியா? என் பையன் திரும்பி வந்துட்டான், என் பையன் என்கிட்ட திரும்பி வந்துட்டான்.
எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை அப்பா அப்பா பசிக்குதுப்பா. ஏய் என் பையனுக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துவாங்க, புது 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 துணி எடுத்துவாங்க, செருப்பு. ஐயோ என் பையன் செருப்பு இல்லாம நடந்தானே, செருப்பு எடுத்துவாங்க, சாப்பிடுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பேச்ச கேட்காம நான் உங்களை விட்டு போயிட்டுப்பா. ஜான், எப்போ நீ உன் தப்ப உணர்ந்தியோ அப்பவே அப்பா உன்னை மன்னிச்சிட்டப்பா. நீங்களும் உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பைபிள்ல எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லுது. அது போல நீங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.